நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. ஒரு கோட்டம் இருசவியன் மும்மதத்தன் நால்வாயை கரத்தினாறு தருகோட்டம் அம்பரையதில் தாட்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாழ் முருகத்து அன்புடு வணங்கி போகாதே இரவு புகழ் உணர்வோர் சென்று திருகு ஓட்டம் அயன் திருவாள் செல்வமும் ஒன்றோ வெண்ண செய்யும் தேவே. திருச்சிட்டம்பலம். நம்ம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. இல்லாமல்ல சிவபரம்பொருள் திருவருப்பனை கொண்டு ஆதீன குருமதுவராம் ஸ்ரீ நமசாமத்தினுடைய பொன்னார் திருவிடுகாவலடியார் மனமொழி நீங்களாலே வணங்கினவர்கள் அருள்ந்தி சிவாச்சார சுவாமிகளுடைய திருப்பதியை போற்றி அவர்கள் அருள் செய்த பரபக்கத்தில் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலுடைய பரபக்கத்திலே சமணருடைய கொள்கைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். அதில் 2 பேர், ஒருத்தன் நிகண்டவாதியை பார்த்து பிடிச்சாச்சு. அதை மாவீரர் அவருக்கு ரெண்டு பேர், அதில் ஒருத்தன். இதில் ஒருத்தன் என்ன பண்ணா, மாவீரர்ல ஒருத்தர் அவர் குருவுக்கு மிஞ்சின சிஷி அவர்னு மாறினார். சரியா? அவர் பண்ணினது தான் இந்த ஆசீவகன் என்கின்ற நூல். சரிங்களா? சீவகன் அப்படின்னா ஜீவ வாழ்க்கை, ஆசீவன்னா ஜீவ வாழ்க்கை இல்லாமைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி அதனால ஆசீவகன் அப்படிங்கிற இவங்களுக்கு நூலின் வகை வந்து மர்கலி நூல் அப்படின்னு பேர். சரியா? அந்த அருக நூல் மாதிரி இதில் வித்தியாசமாக அவர் பண்ணார். அதில் சமணத்தில், அதாவது இதோட நம்ம எத்தனை சமயம் பார்த்து முடிக்கிறோம்? 6 சமயத்தை பார்த்தாச்சு. இப்போ 7வது பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7வது ஆசீவகன் மாதம். செய்யுள் வந்து 164வது. திருச்சிட்டோம். பொதுவாக இவங்க என்ன மாறுபடுவாங்க அப்படின்னா, முதல்ல வைதிக புறக்கணிப்பு, அது முதல்ல நிச்சயமாக அவன் செஞ்சிடலாம். வேதங்கள் கிடையாது, அது மெயின் கோள். வேத வேல்களை எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு கடவுள் வழிபாட்டையும் மறுத்து போடுவோம். கடவுளுடைய உண்மைகளெல்லாம் மறுப்போம். அணுத்தன்மை உள்ளது. இந்த அண்டங்களெல்லாம் அணுவோட சேர்க்க அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்லுவோம். அந்த அணு தான் உயிர். அதாவது அணுவுக்கு பேர் உயிர் இல்லை, அணுவே உயிர் அப்படின்னு புதுசாக ஒரு கொள்கை கொண்டு வருவான். சரி, என்னப்பா கொண்டு வரான்னு பார்த்துக்கலாம். திருச்சிட்டம்பலம். என்னுயிர் அதற்கு போல எவ்வுயிர் எவர்க்கும் ஒத்திருப்பதென்ன தன்னுயிர் வருந்த தானும் தலையினை பறித்து பார்மேல் மண்ணுயிர் எவற்றினுக்கும் வருந்தவே அறங்கள் சொல்லும் மன்னதோர் வாய்மையா சீவகன் அமணர்களில் கூறும். என்னுயிர் அதற்கு போல எவ்வுயிரும் மொத்த இருப்பதென்று எனது ஆன்மாவிற்கு நான் இரக்கம் கொள்வதை போல எல்லா ஆன்மாக்களுக்கும் யான் இரக்கம் கொள்வேன் என்று சொன்னார். என் உயிருக்கு போல, என் உயிர் அதற்கு போல எவர்க்கும் ஒத்திருப்பேன். என்னுடைய உயிரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கின்றனோ, துன்பப்படாமல் வைத்திருக்கின்றனோ, அதுபோல எல்லா உயிர்களுக்கும் துன்பப்படாமல் இரக்கத்தோடும் வைத்திருப்பேன். அதுதான் என்னுடைய கொள்கை என்று சொன்னால், தன்னுயிர் வருந்தத்தானும் தலையினை பறித்து வார்மேல் மண்ணுயிர்க்கு எவற்றினுக்கும் வருந்தவே அறங்கள் சொல்லும். தன்னுடைய ஆன்மாவை வருத்தப்பட்டுன்னா எல்லாருக்கும் வருத்தப்படக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன சொல்லுவான், என்ன செய்கிறான், தன்னுடைய ஆன்மா வருத்தப்பட தன்னுடைய தலையின் மயிரை பறித்து பார்மேல் மண்ணுயிர் உலகெங்கண் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் வருத்தம் வரும்படியான அறங்களை சொல்லக்கூடிய சொல்லும் என் தன்மையுடைய சொல்லை
அமணர்களில் 2 வகையில் அதில் ஆசீவகன் என்னும் சொல்லும் வகையாவது என்ன? ஆசீவகன் மதம் கூறுவார். அதனுடைய இச்செய்யுள் ஆசீவகனுடைய இயல்பை முதல்ல சொன்னார். இப்போ என்ன சொல்லி செய்வான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வரம்பிலாம் அறிவனாதி வைத்த நூல் பொருள்கள் தாமும் நிரம்பவே அணுக்கள் 5 நிலம்புணல் தீக்கால் ஜீவன் பரந்துவை பான்மை பாரது கடினம் சீதம் தரும் புனல் கடும் தீ வாய்வு சலித்திடும் உயிர் போதத்தாமே. என்ன சொல்றா? வரம்பில்லா அறிவு உடையவன் யாரு? ஆசீவகன் இல்லை, அருகபரமன் தான். அனந்த ஞானன் என்கின்ற அருகபரமன் ஆதியிலே உண்டாக்கப்பட்ட நூல் அறிவு இருக்குல்லையா, அந்த நூலின் பொருளில் தானும் பூரணமாக ஆன்மாக்கள் 5 என்று கூறும். அந்த அவன் சொன்ன நூலில் 5 என்று சொல்லும். அவன் வேற ஒன்று சொன்னான், பரிணாமம்னு ஒன்று சொன்னான். இப்போ அதிலிருந்து மாறுபட்டு என்ன செய்கிறான்? சீவன், அந்த பரிணாமத்தை எடுத்துட்டு சீவன். பிருதிவி அப்புதோயு வாயு ஆன்மா. பிருதிவி அப்புதோயு வாயு ஆன்மா. ஆகாயம்னு சொல்றதுல ஆன்மா. சரியா? அந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பறந்து இவை நின்ற பாமை பாரது கடினம் சீதம் தன்பானல் புனல் கடும் தீ வாய்வு சலித்து. ஆன்மாக்கள் 5ம் விரிந்து நின்ற முறைமையை சொல்லின் மொத்தம் ஆன்மாக்கள் 5 அப்படின்னா. சரிதா? 5. ஸோ பிருதிவி என்ன செய்யும்? கடினமாயும் அப்பு சலனமாயும் அக்னி உஷ்ணமாயும் வாயு அதுவும் சலித்தலின் தன்மையாயும் ஆன்மா போதத்தையும் உடையவனாக இருக்கும். ஜலம்னா அசைதல்னு அர்த்தம். அசலம்னா அசையாததுன்னு அர்த்தம். அதனால தான் அசலம் அருணாச்சலம்னு சொல்கிறோம் இல்லையா, அருணாசலம். ஆனால் ஜலம் அசையக்கூடிய தன்மை. அதனால தான் இன்னும் நிறைய பேர் ஜலம் உண்டுவாம் அசையக்கூடிய தன்மையுடையது வேதங்கள்ல வர சொல்லணும். அதனால் இவன் என்ன செய்கிறான்? ஆன்மாக்கள் மொத்தம் 5. அனந்த ஞானம் என்னும் சொல்லக்கூடிய அனந்த ஞானம், அனந்த வீரியன், அனந்த சக்தி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த அருகபரமன் ஆதியிலே தான் கூறிய நூலில் பூரணமாக ஆன்மாக்கள் 5 என்று சொல்லியிருக்கின்றான். அவை இவன் யாருன்னா மாவீரருக்கு மாணவராக இருந்தவர், இந்த நூலை செஞ்சவர். சரியா? அவரை விட்டு கொஞ்சம் முரண்பாடா அவர் சொன்னதெல்லாம் தாண்டி அப்படிலாம் இல்லை, இது இவ்வாறு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செய்வார். அது ஆன்மாக்கள் இவன் புதுசாக சொல்கிறான். அந்த அதனால் ஆன்மா மொத்தம் இல்லை, அவன் ஒன்றுன்னு சொன்னால் இவன் வித்தியாசப்பட்டு என்ன செய்யறான்? 5 என்று சொல்லுவேன். ஏன்னா 5ன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டான் போல இல்லையா? இந்த செயல் ஆன்மாவினது இயல்பு கூறியாச்சு, ஆன்மா 5 என்கின்ற இயல்பை சொல்லியாச்சு. ஆனால் அனந்த ஞானம் என்ற அருகபரமன் ஆதியிலே கூறிய நூல் பூரணமாக ஆன்மாக்கள் 5 என்று கூறப்படும். அவை நிலம், நீர், தீக்கால், ஆன்மா என்பன 5 குணங்கள் எப்படி இருக்கும்? பிருதிவி அப்பு வாயு ஆன்மா குளிர்ச்சி. அதாவது பிருதிவி கடினமாகவும், அப்பு குளிர்ச்சியாகவும், தேயு வெண்மையாகவும், வாயு சலனப்படுத்தியும் ஆன்மாக்கள் அறிவோடையும் இருக்கும் என்று சொன்னார். அதனால் இந்த செய்யுள் ஆசிரியனுடைய மதமாகிய அணுக்கள் 5னுடைய பெயரை இங்கே சொன்னார். தெரியுதா? இனி பார்வுணல் பறக்கும் கீழ் மேல் படர்ந்திடும் வாயு தேயு சேர்வது விலங்கின் உள்ளம் அவற்றிடும் சேரும் வேறு சார்வது பெற்ற போது சார்ந்த பொருளின் தன்மை தேர்வதுமாகி நிற்கும் இது பொருள் நிகழ்ந்தோ மாறே.
நிகழ்த்துமாறே. என்ன செய்யும்? பார்புணல் பறக்கும் கீழ் பிருதிவியும் அப்புவும் கீழே விரிவை உடைத்ததாக இருக்கும். சரிதான். ஆனால் வாயும் தேயும் என்ன செய்யும்? மேலே உரிவு உடைத்ததாக இருக்கும். ஆன்மாவானது என்ன செய்யும்? ஆன்மா என்கிறது ஆன்மா காயத்தோடு சேரும் சேர்வையை நீங்கினால் பிரிதி வப்பு தேய் வாயு ஆகிய 4 பூதங்கள் நான்கு ஆன்மாக்களும் கூடி நிற்கும். அப்படின்னு ஒன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் சொல்கிறான். இவற்றை வேறுபட காயத்தை செறிவாக வைத்து கொண்டு இடத்தை பெற்ற இடத்தை காயத்தை பெற்ற காயத்தை இடமாக கொண்டு அதனுடைய தன்மை தான் ஆக பொருந்தி நிற்கும். அதனுடைய தன்மையை பொருந்தி நிற்கும் சொன்னால் ரொம்ப சொல்கிறார். இது பஞ்ச ஆன்மாக்களுடைய செய்திகளை சொல்லும் வழி என்பதை அவன் பாடுகிறான். இதை பொருள் நிகழ்த்துமாறே. அதனால் பிரிதிவியும் அப்பும் கீழே பரவும் தன்மையுடையன, தேயும் வாயும் பூமியை விட்டு மேலே பரவக்கூடிய தன்மையுடையன. ஆன்மா என்ன செய்யும்? உடம்போடு கூடி இருக்கும். அதனை நீங்கின விடத்து உயிர் மற்ற 4 ஆன்மாக்களோடும் கூடி இருக்கும். வித்தியாசம். அவன் என்ன செய்யணும்? பரிணாமம் ஆயிரும்னா அறிவு பரிணாமம் அதுவே ஆன்மாவை நிற்கும்னா இப்போ கொஞ்சம் வித்தியாசப்பட்டு என்ன செய்யறான்? இன்னும் கொஞ்சம் அறிவோடு செய்யலாம் அந்த வேலையை. சரிதான். ஆன்மா எங்கே போயிடும்? அறிவு கெட்டுழிஞ்சிரும்னு நம்ம சொல்லி மறுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா? அதனால் இவன் என்ன செய்யணும்? ஆன்மா கெடாது, அந்தந்த பூதங்களின் வழியாக நின்று கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனால் அவற்றை நீக்கி உயிர் மற்ற 4 ஆன்மாக்களுடன் கூடி நிற்கும். அவற்றை சாறுதலின்றி உடம்பை பெற்றவிடத்து அதனுடைய தன்மை மறுபடியும் வந்து சேரும். அதனால் பஞ்ச ஆன்மாக்களும் இருக்கக்கூடிய முறைமையை இங்கே சொல்லி இனி உணர்தாரா அணுக்கள் 4 ஒன்று கட்டு ஒன்றதாகா புணர்தாரா ஒன்றில் புக்கொன்று ஆயினும் பொருந்தி வாழும் மன்னதரா அணைதரா புதிய வந்து எங்கு அழிதரா பழைய ஆணை இணைதரா ஒன்று ஆகி மாறுதல் ஒன்றும் இன்றே. ஜீவனை ஒழித்த 4 ஆன்மாக்களும் ஒன்றை ஒன்றும் அறியும் தன்மை கிடையாது. பக்குவமாக சொல்லணும். எங்கெல்லாம் நீங்கள் அணங்கட்டினீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தாண்டி வரும். அது தாண்டி இன்னும் சொன்ன. அதனால் ஆன்மாவை தவிர, அந்த அணுக்களை தவிர, அணுன்னா உயிர் ஆன்மா, அந்த ஆன்மாவை தவிர மற்றைய 4 ஆன்மாக்கள் இருக்குல்ல, அந்த 4 ஆன்மாவும் ஒன்றில் ஒன்று என்ன முடியாது? அறியக்கூடிய தன்மை ஒன்றுக்கு ஒன்று கிடையாது. அவ்வளோதான். ஆனால் இந்த ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று கெட்டும் ஒன்றோடு ஒன்றாக மாறவும் செய்யாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படி ஆன்மாக்கள் 4ம் ஒன்றொன்று கெட்டு ஒன்றோடு ஒன்றுமாக ஓர் ஆன்மாவினிடத்திலே புக்கி இன்னொரு ஆன்மாவும் என்ன செய்யாது? கூடியும் நிற்காது. 4 ஒன்று சேர்ந்தால் தான் ஆன்மா. அப்படி கூடலைன்னா கூடவாயினும் காயமாம் இடத்து அது பொருந்தி நிற்கக்கூடிய தன்மை உடையது ஆயினும் பொருந்தி வாழும். இதை பொருந்தி வாழ்வது வேற, கலந்து வாழ்வது என்பது வேற. இல்லை அப்படின்னு சொல்லி அணைதரா புதிய வந்து எங்க ஆன்மாக்கள் அனாதியாகவே கூட்டமின்றி இவ்விடத்து புதிதாக வந்து கூடுவதும் செய்யாது. புதுசாக வந்து சேராது. ஏற்கனவே உள்ளது தான், உள்ளது மறுபடியும் வந்து சேரும். அதனால் அழிதரா பழையவான பழைய ஆன்மாத்தம் என்ன செய்யாது? என்றும் இறக்காது, கழிதலாகாது என்பதும் உண்டாகாது என்று சொன்னார். இணைதரா ஒன்றாகி மாறுதல் ஒன்றும் இன்றே. ஆன்மாக்கள் கூடுமிடத்து ஒரு சேர கூடுவது ஒளிந்து ஒன்றாக கூடுவதும் அது செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. போல ஒரே ஒற்று. அதனால் இவற்றின் செய்தி ஒரு காலம் ஒளிவதில்லை, இது நீங்கவே நீங்காதுன்னு. அதனால் உயிரை ஒழித்து ஒளிந்த 4 ஆன்மாக்களும் ஒன்றை ஒன்று அறியும் தன்னுடையனால அவை 4 ஒன்று கெட்டு இன்னொன்றாக மாறாது. ஒரு ஆன்மாவிலே புகுந்து இன்னொரு ஆன்மா கூடி நிற்காது. அப்படியே கூடாவாயினும் உடம்பாய் கூடி நிற்குமே ஒழிய அவை அனாதியில் கூட்டமின்றி அவ்விடத்து புதிதாக வந்து கூடுவன அல்ல. அது ஏற்கனவே உள்ளது. அதனால் பழைய தன்மையாக உயிர்த்தன்மை நிச்சயம் கெடுதலும் என்பது கிடையாது. ஆன்மாக்கள் கூடும் இடத்து ஒரு சேரவே இது கூடும் என்கிறது சொன்னால்
அல்லாமல் ஒன்றொன்றாக கூடுவன அல்ல என்கின்றதையும் அவன் சொன்னான். இந்த செயல்பாடு என்றும் என்ன செய்யாது, மாறாமல் நிற்கும். அதனால் இந்த செய்யும் ஆன்மா ஒளிந்த மற்ற 4 அணுக்களும் வேறு வேறுபட்டு நிற்கும் என்கின்ற முறைமையும் அறிவு இன்மையும் அறிவு உண்மையும் என்று கூறிற்று. அழிவின்மையும் கூறிற்று. அறிவு இன்மையும் அறிவு இன்மையும் கூறிற்று. கொண்டு முன் விரிந்த விரித்தலீட்டல் குறுக்குதல் குவித்தல் ஊண்டல் ஒன்று தின்று உலர்த்தல் மீட்டல் உடைத்திடல் ஒன்றும் ஒன்னாவிண்டு பின்புறம் போகும் வேறு நின்று உள்ளும் மேவும் பண்டும் என்றும் என்றும் எங்கும் பறந்து ஒரு தன்மை பாலே. பறந்தொரு தன்மை கொண்டு முன் விரித்தல் நீட்டல் குறுக்குதல் குவித்தல் ஊன்றல். முன்னால சொன்ன ஆன்மாக்களை முன்னே உண்டாக்கி கொண்டு அதை பரப்புதலும் பிரித்தல், அதனை வற்பித்தலும் நீட்டுதல், சரிதா, நல்ல வரக்கான அதனை எல்லையிலே குறுக்குதலும் ஒரு சேர எடுக்குதலும் ஆகியவற்றை இதெல்லாம் என்ன செய்யும், முற்று நிற்றலும் ஆகிய அதனை உண்டு தின்று கெடுத்தலும் மீள உண்டாக்குதலும் இவையவற்றை பிளந்திடலும் என்னும் இவற்றின் ஒன்றும் செய்ய ஒன்றார். இந்த ஆன்மாக்களை என்ன செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் சொன்னார். பிரித்தல் என்பது ஆகாது, நீட்டல் என்பது ஆகாது, குறுக்குதல் என்பது ஆகாது, குவித்தல் என்பது ஆகாது, ஊன்றுதல் என்பது ஆகாது, உண்டு சாப்பிடலாமான சாப்பிடுதல் அதுவும் பண்ண முடியாது, உள்ளத்தல் என்பது கிடையாது, மீட்டல் என்பது கிடையாது, உடைத்தல் என்பதும் கிடையாது. ஆக ஆன்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. விண்டு பின்புறம் போகும் வேறு நின்று உள்ளும் மேலும் விரிந்த அண்டக்கோளிற்கு அப்புறத்தும் இது போகும். அதற்கு வேற்றுமைப்பட்டு உருக்கள் உள்ளும் பொருந்தும். இன்னைக்கு கிறிஸ்டினாட்டியினுடைய மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கையே கிடையாது. இதை எடுத்து நம்ம ஆள்றோம். அவன் என்ன சொல்கிறான், பூமியை படைத்தார், நல்லதனை கண்டார், இருக்கான ஆணையிட்டார், பழைய ஏற்பாடு. அதுக்கப்புறம் வானத்தை படைத்தான், அது நல்லதனை கண்டான், அப்புறம் அது இருக்கான ஆணையிட்டான், அப்புறம் நட்சத்திரத்தை படைத்தான், சூரியனை படைத்தான். இப்போ ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் இருக்குல்ல, இது அந்த மதத்தை இன்னும் அவனே மறுத்துட்டான். நம்ம யாரும் மறுக்கல, அவனே மறுத்தான். வானத்தை பூமியை படைத்தான், பூமி ஒன்றா இருக்கு இல்லையா. நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம் கேலக்சின்னு சொல்லுவோம்ல, அதில் 40,000 கோடி விண்மீன்கள் இருக்கு. அதாவது சூரியன்கள் இருக்கான். மொத்தம் 40,000 கோடி சூரியன்களே இருக்கு. சரிதா. இப்போ எந்த சூரியன் படைச்சா அந்த ஆளுன்னு தெரியல நமக்கு. சரிதா. அதுபோல் கேலக்சி 2 லட்சம் கோடி மொத்தம் அண்டத்தில் இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்கிறான் அதே விஞ்ஞானி. அது மேலே இருக்கும் தெரியலை முடியல. ஆமாம், அவ்வளோதான். 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது அவனுக்கு சாதாரணமாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு நிஜமாக சாதாரணம். ஏன்னா திருவாசகத்தில் சொல்லும் பொழுது அண்டை பிறக்கும் 100 கோடியும் மேற்பட விரிந்தன என்பர். சரிதா. 100 கோடியின் அண்டப்பகுதியின் முண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி நின்று ஒன்றனுக்கொன்று நின்று எழுதுபகரின் மேற்பட 100 கோடியும் மேற்பட விரிந்தன என்னது அண்டங்களே. இதெல்லாம் அண்டத்துக்குள்ள அடக்கும். நம்ம அண்டத்துக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கணும். ஆனால் அண்டமே 100 கோடிக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. இவன் நம்ம சமண சமயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனும் சொல்கிறான், விண்டு பின் புறம் போகும் அப்படிங்கிறான். அதனால இங்கே அண்ட கோலத்துக்கு அப்பாலும் இவனுடைய சக்தி போகும்னு சொல்கிறான். அப்போ அவனோட இவன் எவ்வளோ பெரிய ஆள் இல்லையா, தாண்டி போகும், அண்டவெளியும் தாண்டி போகும். அதான் அண்டவெளிங்கிறது இவன் என்ன சொன்னாலும் அதையும் தாண்டி போகும், அவ்வளோதான். அதான் அண்டவெளி மொத்தம் முடிஞ்சு ஒரு மெச்சூர் இல்லை. நம்ம பாராட்டி தான் ஆகும். வேறு நின்று உள்ளும் மேவும் அதற்கு வேற்றுமை பெற்று உருக்கள் உள்ளேயும் பொருந்தும். அதாவது எப்படி அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் சொல்லுவோம், அதுபோல் அவனும் என்ன செய்கிறான், உருக்கள் உள்ளும் அது பொருந்தி நிற்கும். பண்டும் என்றும் என்றும் எங்கும்
பறந்து ஒரு தன்மை பாலே. முக்காலத்தும் இக்காலத்தும் எக்காலத்தும் எவ்விடத்தும் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை பகுதியாகவே நிற்கக்கூடியது இந்த ஆன்மாக்கள். அதனால் இந்த செய்யுள் ஆன்மாக்கள் ஒருவரால் நியமிக்கப்பட்டது அல்லங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்குவா. இதெல்லாம் இயற்கையாகவே. இதை தான் அவன் இவ்வளவு சுற்றி சொன்னான். அதனால் கண்ணினில் காண பொன்னாம் சனித்து, ஜனித்து தான் சனித்து, ஜனித்து அந்த கண்மத்தாலே நன்னிடும் குருக்களாகி நின்ற பின் நரரோ காண்பர் வெண்ணினில் தேவர் காண்பார். ஓர் அணுவுக்கு நான்கா எண்ணிய பொருள்கள் எல்லாம் செய்வது என்று இயம்பும் இன்னே கண்களில் காண ஒன்னா ஜனித்து ஒரு கண்மத்தாலே நன்னிடும். அவன் கண்மத்தை ஒத்துக்குதான். முன்னர் கூறிய ஆன்மாக்கள் மொத்தம் 5 இருக்குல்ல, அந்த அணுக்கள் 5, அந்த ஆன்மா எண்ணக்கூடிய அணுப்பொருள் இருப்பது பிருதிவி அப்பு தோயு வாயு ஆன்மா, அந்த ஆன்மா அதை மட்டும் 5 தான். அதனால என்ன சொன்னாரு, கண்ணினில் காண ஒன்னா சனித்து முன் கண்மத்தாலே நன்னிடும் உருக்களாகிய. கண்ணிலே காணப்படுவதற்கு அரிதாக நிற்கும் அக்கண்மத்தினாலே ஜனித்து உருக்களாக பொருந்தி நிற்கும் எது அல்ல. அந்த ஏனைய 4 ஆன்மாக்களோடு இந்த ஒரிஜினல் ஆன்மாவும் கூடி நிற்கும். அவன் செய்த முன்சம கண்மத்தாலே பொருந்தி நிற்கும் அப்படின்னு. ஆகா கண்ம உரு நின்ற பின் நரரோ காண்பர். கண்மத்தாலே 5 உருக்களாக பொருந்தி நின்றிடும் அக்கண்ம உருவோடு நின்ற பின் நரரோ காண்பர், மனிதரை காண்பர். விண்ணினில் தேவர் காண்பார். பின்னாகிய பின்னில் இருக்கக்கூடிய தேவர்களா பார்ப்பாங்க. ஆமா, பொன்னையில் வட்டத்தில் உள்ள அருக பரமன் அர்த்தம். சரிதா? அவன் சொல்லக்கூடிய தேவலோகம் அதுதான். சரிதா? அதனால விண்ணிலே தேவர் காண்பார். பின்னாகிய பொன்னையில் வட்டத்தில் இருக்கக்கூடிய அருக பரமனோ காணவல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால ஓர் அணுவுக்கு 4 எண்ணிய பொருள்கள் எல்லாம் செய்வது. ஆன்மா அணு ஒன்றும் அதனை ஒளிந்த மற்ற அணுக்கள் மொத்தம் 4 என்று சொல்லப்பட்ட 5 உருக்களும் என்ன செய்யுது, இப்படி சென்று பொருந்தும் என்று அவன் சொல்லக்கூடிய நூல் கண்ட நூல். அந்த கண்ட நூலிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீ தெரிஞ்சுருங்க. சரியா? நரரோ காண்பார் அப்படின்னா உருக்கள் கொண்டு நின்றால் நரரால் காணுதல் அரிது அப்படின்னு அர்த்தம். அது அருகபரமனால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லலாம். வேற ஒன்றும் நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா நம்ம உடனே காட்டு பாப்புன்ற சொல்லக்கூடாது இல்லை. அவன் அதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யறான், முதல்ல உள்ள சமயத்தை மறுத்த உடனே இவன் சுதாரிச்சிட்டான். ரைட், ஓகே, நாம கரெக்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வரோம். தன்னுடைய கொள்கையும் விட்டு கொடுக்காம ஒன்றினை உருவி 3 அங்கு உற்றிடாது 2 விட்டு நின்றிடாது 2ம் கூடும் நெறினின் நிலம் 4 நீர் 3 என்று 2 அழல்கால் ஒன்றாய் இசைந்திடும். திருவாசகத்துல போற்றி திருவாகல்ல சொல்வாரு சத்தா. அந்த இடம் அந்த போற்றி திருவாகல் வருவது. பூதம் 4 நின்றாய், பூதம் 5 நின்றாய் போற்றி. எனக்கு அந்த தொடர் மறந்து போச்சு. நாளைக்கு நிச்சயமாக அதை படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா வரும் இந்த எப்போ வரல அவ்வளோ. அதாவது பூதங்களில் என்னென்ன குணங்கள் இருக்குங்கிறத சுவாமி அங்கே சொல்லாரு. ஆமாம், சத்தாகி ஒன்றாய் நயந்தாய் போற்றி அப்படின்னு ஒன்றாகி வரும். சரிப்பான். ஒன்றினை உருவி 3 4 உற்றிடாது 2 விட்டு நின்றிடாது 2 ஆன்மா ஒளிந்து பிருதிவி அப்பு தேயு வாயு என்கின்ற அணுக்கள் 4ம் தம்மில் கூடும் இடத்து ஒரு அணுவை விட்டு 3 அணு தம்மில் கூடி நிற்காது. சரிதான்? ஆன்மா ஒளிந்து மற்றைய 4 அணுக்கள் இருக்க ஆன்மாக்கள் இருக்க. அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும், ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று கூடி நிற்காதுங்கிறத தெரிஞ்சுக்கும். மொத்தமாக ஒரு சேர தான் கூடும். 2 அணுவை விட்டு
இரண்டு விட்டு நின்றிடாது இரண்டு, இரண்டு அணுவை விட்டு இரண்டினும் கூடாது. எனவே கூடும் இடத்து இவை நான்கும் கூடியே நிற்கும் என்பதுதான் மறுபடியும் அவங்க சொல்றான். கூடும் நெறி நிலம் நான்கு நீர் மூன்று என்று இரண்டு அழகால் ஒன்றாய் செந்திடும். நான்கும் தன்னிடத்திலே கூடி நிற்கக்கூடிய சொல் இருக்க, அது எப்படி அப்படின்னு சொன்னா, பிருத்திவியில கந்தம் ரசம் ரூபம் ஸ்பரிசம் நான்கு, அப்புல ரசம் ரூபம் ஸ்பரிசம் என்கின்ற மூன்றும், அக்னியில ரூபமும் ஸ்பரிசம் என்கின்ற இரண்டும், வாயுல ஸ்பரிசம் ஒன்று ஆகிய குணங்கள் மட்டும் இங்கே பொருந்தி நிற்குங்கிறது தான் இங்க செம்மையா சொல்றான். ஆனால் இந்த முறைமையிலே பூமி இவ்வாறு என்று நீர் தீக்காலாகி என்பது என்று இயங்கும். இந்த முறைமையினாலேயே பிருதிவ வாயு என்கின்ற கூடும் ஆன்மாக்களினுடைய, அதாவது அணுக்களுடைய குணங்கள் கூடி நிற்கக்கூடிய தன்மை என்று என்னுடைய நூலில் கண்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான். ஆன்ம அணு ஒளிந்து மற்ற ஒளிந்த அணு, நில அணு, நீர் அணு, தீ அணு, வழி அணு என்கின்ற நான்கு ஆன்மாக்கள், எல்லாத்தையும் ஆன்மாக்கள் மாற்றிட்டாங்க இல்லையா. ஒரு அணுவை விட்டு மூன்று அணுவும் தம்மில் கூடி நிற்காது, இரண்டு அணுவும் இரண்டை கூடி நிற்காது. அதனால் இவையெல்லாம் கூடும் முறைமை எப்படி சொல்லப்பட்டிருக்காருன்னா, பிருத்திவியில நான்கும், அப்புல மூன்றும், தேயில இரண்டும், வாயுல ஒன்றும் என்கின்ற குணங்கள் முறையே பொருந்தி நிற்கும். ஆக அணுக்கள் நான்கும் குணங்களே உருக்களில் கூடி நிற்கும் என்கின்றதை இந்த செய்யுள் கூறிற்று. அவன் தெரிஞ்சுக்கணும். வெண்மை நன்பொன்மை செம்மை நல்களி வெண்மை பச்சை உண்மை இவ்வாறின் உள்ளும் களிவெண்மை ஓங்கு வீட்டின் வன்மை இது ஆகச் சேரு மற்றவை உருவம் பற்றி உண்மை அது ஒட்டு தீட்டு கலப்பினில் உணரும் என்றான். வெண்மை நன்பொன்மை செம்மை நீள் களிவெண்மை பச்சை உண்மை இவற்றின் உள் வெண்மையும் நன்றாகிய பொன்மையும் சிவப்பும் நீளம் மிக்க வெண்மையும் பச்சையும் ஆகிய 6 வண்ணங்கள் இருக்கின்றது. இவ்வாறு அந்த வண்ணத்தில் களிவெண்மை ஓங்கு வீட்டின் வன்மை எதுவாகச் சேரும் மறுதலை உருவம் பற்றி மிக்க வெண்மை என்று சொல்லப்பட்ட பெரிய பொன்னையில் வட்டத்துக்கு உள்ளதுதான் அந்த சிறப்பானது வெண்மை. அதனால தான் அவர்களுடைய துறவு இருந்து வெள்ளை ஆடை அணிவார்கள், கூறுவார்கள். சாரா ஒளிந்த வெண்மை, அப்படி வெண்மையை ஒளிந்த பொன்மை சிவப்பு நிறம் இருக்க நீலம் பச்சை என்கின்ற 5 வண்ணமும் மற்றைய அணுக்கள் 4னும் ஆன வடிவுகளை கூடியிருக்கும். இத நம்மளும் சொல்றோம் தான். யோகாபியாசத்துல உண்மை விளக்கம் என்கின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அங்கேயும் நிறம் அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சரியையில் கிரியை யோகத்தில் யோகம் பயில்வாங்கள்ல, யோகத்தில் சரிய கிரியை பயில்வாங்கள்ல, அந்த யோகத்தில் கிரியை பயிலும் பொழுது இதெல்லாம் அவங்களுக்கு அங்கே தேவைப்படும். அது எப்படி இருக்கும்னா நம்ம நூலை பார்த்தான்னு தெரியும். நாம் இன்னும் சரியாக ஒழுங்காக செய்யலை, அப்புறம் எப்படி மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆக பொன்னிறமும் சிவப்பு நிறமும் நீல நிறமும் பச்சை நிறமும் என்கின்ற இந்த வண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஏனைய 4 பூதங்களில் ஒளிந்திருக்கும். ஒளிந்த வெண்மை பொன்மை சிவப்பு நீலம் பச்சை என்னும் 5 வண்ணமும் மற்றும் ஆண்களும் கூடி வடிவுகளாய் கூடியிருக்கும். உண்மை அது ஒட்டு நீட்டு கலப்பில் உணரும். அந்த ஆன்மாவானது குருக்களை பற்றுதல் இழிதல் கூடுதல் இவற்றால் அறியும் என்று என்றான். ஆக வெண்மை நல் பொன்மை செம்மை நீலம் பச்சை. ஆக இந்த நிறங்கள் வெண்மையை நீக்கி மற்ற 6னுள் மிக்க வெண்மை நிறமே பொன்னையில் வட்டத்தில் சிறப்புடையதாக வண்ணமாக இருக்கும். அதனால் அது ஒளிந்த மற்றைய வெண்மை பொன்மை சிவப்பு
பொன்மை சிவப்பு, நீலம் பச்சை, இங்கே 5 வெண்மை, நல்பொன்மை, செம்மை, நீலம், பச்சை. அத்தனை 1 2 3 4 5 தான். ஓகேயா? அப்படி இருக்கக்கூடிய அதனை ஒழித்து மற்றைய பொன்மை, சிவப்பு, நீலம் என்கின்ற 4 வண்ணங்களும் ஏனைய அணுக்கள் 4னும் கூடு வடிவுகளாக கூடி நிற்கும். அதனால் உரைகளை பார்க்காதீங்க, அதில் தப்பு போட்டிருக்காங்க. ஆமாம், அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அதாவது அதனால் ஏனைய அணுக்கள் 4 வடிவுகளையும் கூடி அந்த ஆன்மா என்ன செய்யாது, இந்த உருக்களை பற்றுதலும் இழிதலும் கூடுதலும் என்று இவ்வவற்றால் அதை அறிந்து கொண்டிருக்கும். உண்மை என்கின்றது ஆன்மாவுடைய ஆகுது. இந்த செய்யுள் வண்ணம் 6 என்பதும் அவற்றுடைய வீட்டுலகை பற்றினுடைய வண்ணம் என்ன என்பதும் சொல்லியாச்சு. உருக்கள் பற்றினுடைய வண்ணம் இன்னது என்பதையும் இங்கே சொல்லிச்சு. இனி அடுத்தவர் பேரிளவு இடையூறு இன்பம் பிரிவிலாதிருக்க மற்றும் வேறொரு நாட்டில் சேரல் விளைந்திடும் மூப்பு சாதல் கூறிய எட்டும் முன்னே கருவினில் கொண்டதாகும் தேறிய ஊழில் பட்டு செல்வது இவ்வுலகம் என்றார். சித்தாந்த சாஸ்திரங்களை, சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க முன்பு படிப்பதற்கு துணையாக சில நூல்கள்லாம் இருக்கும். வேதங்களை எல்லாம் படிப்பதற்கு முன்பு வேத அங்கங்களை முதல்ல படிச்சுக்கணும். அதுபோல சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சித்தாந்த பிரகாசைன்னு ஒரு அற்புதமான நூல், சின்ன நூல், சைவ நூல் நுழைவதற்கு முன்பு அதை நாம் செம்மையாக படிச்சுட்டு தான் இது உள்ள வரணும். அதில் சொல்லும் பொழுது ஆன்மாக்கள் கண்மங்கள் என்ன செய்யும்னா அவனுடைய விதியின் வினைப்படி எப்படி பிராரத கண்மத்தை எப்படி வரும். ஆயுள், இளமை, அறிவு, இந்திரிய வலிமை, இந்த 3 எனக்கு மறந்து போச்சு. ஆமாம், எல்லாமே இளமை, அழகு இந்திரியம், இதெல்லாம் சொல்லுவார். 7 சொல்லுவார். இது எல்லாமே ஆன்மா கருவினில் சென்று போய் அது விழுணும். கருவாக இருக்கும் பொழுது அது போய் சேரும். குழந்தை பிறந்த பிற்பாடுலாம் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய இடங்கள் 2-3 தடவை மறுத்துட்டேன், இன்னும் சொல்கிறேன். கரெக்டாக குழந்தை கருவில் இருக்கும் பொழுது பெரிய விஞ்ஞானியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அது தப்பு. கரு உற்பத்தியான உடனேயே என்ன செய்யாது, இந்த பிராரத கர்மம் போய் சேர்ந்துடும். சரிதான்? அதனால தான் கருவில் அழியணும் அப்படிங்கிற. அப்போ அது கர்மம் இருந்தால் தானே அழியும். கண்டிப்பாக. இல்லைன்னா எப்படி அழியும் இல்லையா? அதில் ஊனமில் கிருமி செருவினுள் பிழைத்தும்பார் யார்? மாணிக்கவாசகர். ஊனமில் அம்மாவுடைய யோனி பாதைகள் உள்ளே போடும் போதே அழிஞ்சதும் அழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடியே உன்னுடைய கர்மம் போய் இருந்தால் தான் அங்கே வேலை செய்யும். அதுபோல் இவன் என்ன சொல்கிறான், கண்ட நூல் அதிகாரி யார்? ஆசீவகன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கலாம். பேரிளவு இடையூர் இன்பம் செல்வம் முதலியன கூடுதலும் அவை நீக்குதலும் துக்கம் உறுதலும் சுகமுறுதலும் உடனுடன் நீங்காமல் வேற்று நாட்டுதல். பேரு இளவு, பேருன்னா கிடைப்பதற்கு அறிய பேரு, இளவுன்னா நீங்குதல். அது இளவு வீடு அப்படின்னா நீங்குதல், அங்கே உயிர் நீங்கி போச்சு, அதனால இளவு. இடையூறு தடங்கள், ஆமாம் தடங்கள்கள்லாம் வரும். அது அதனால் துக்கம்னு அர்த்தம். துக்கம். இன்பம் கேட்க வேண்டியதில்லை, அதனால் அவருடைய இன்பம் அதை எல்லாரும் தெரியும். ஏன் அப்படி தெரியுமா? ஏன் இன்பம் மட்டும் ஆன்மாக்கள் விரும்புது அப்படின்னா, பாஷ்யத்தில் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஆன்மா இன்பம் ஒன்றிற்கே உரித்தானது அப்படிங்கிற. அதுதான் ஆன்மா இன்பம் ஒன்றிற்கே உரித்தானது. அதனால் அதனுடைய இயல்பு என்ன செய்யுது, இன்பத்தை இலகுவாக வரும். என்ன என்னுடைய வினைக்கு தகுந்தவரை சிற்றின்பத்தை போய் பற்றி நிற்கும், அவ்வளோதான். ஆக அங்கேயும் ஏதோ இன்பத்தை நோக்கி தான் போகுது. அதனால தான் நம்ம இன்பம் மட்டும் நம்ம சந்தோஷம் வாங்கியிருந்தோம், துன்பம்னா நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும். அது காரணம் அதனுடைய ஆன்மாவுடைய இது சித்தாந்தத்தை நான் சொன்னேன். இங்கே போய் நீங்கள் குழப்பக்கூடாது, சரியா? இங்கே என்ன சொல்லாரு, செல்வம் முதலியவற்றெல்லாம் கூடுதலும் அதுக்கு பேர், அவை அப்புறம் நீங்குதல் சேர்ந்தான். துக்கம் உறுதலும் பிரிவு, சுகம் உறுதலும் உடலோடு நீங்காமையும் வேற்று நாட்டு சேருதலும் வேறு ஒரு நாட்டில் சேருதலும் விளைந்திடும் எனது நரைதரை
மூப்பு பிணி சாக்காடு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரியது அப்படின்னாரு. இதுதான் அப்போ விளைந்திடும் மூப்பு சாதல் கூறிய எட்டும் முன்னே கருவினில் கொண்டதான். அதே நான் சொன்னது சித்தாந்த பிரச்சனை சொன்னது. இவன் வேதத்தை மறுத்தாலும் கூட அந்த வேத கருத்தை கொஞ்சம் நிறுத்து பேசுறாங்க. அக்கால விருத்தாவத்தையும் விருத்தாதனா மரணம் என்று சொல்லப்பட்ட எட்டும் முற்பிறப்பிலே அவன் செய்த வினையின் காரணமாக கர்மத்தின் காரணமாக இதெல்லாம் கற்ப வயிற்றில் என்ன செய்யும், கர்ப்பத்துக்குள்ளே போய் கொண்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறான். தேறிய ஊழில் பட்டு செல்வது இவ்வுலகம். அதனால் தெளிவாக சொல்லப்பட்ட முற்பிறப்பிலே செய்த கண்மத்தாலே அந்த உயிர் அகப்பட்டு அந்த 5 ஆன்மாக்களும் ஒரு சேர்ந்து ஒரு உருவாக மாறி அதில் அகப்பட்டு இம்முறைமையிலே நடந்து செல்வது தான் இந்த உலகம் என்று சொன்னான். இச்செய்யுள் ஊழ்வினையை பயன் 8 வகையாக கூறி கருவிலே அது சென்று பொருந்தும் என்பதையும் சொல்லி அந்த ஊழ்வினை பயனில் இந்த ஆன்மாவானது அகப்பட்டு செல்வதே உலக முறைமை என்று சொல்லிட்டு புண்ணிய பாவம் என்னும் 2 அணுபொருந்த வைத்தே எண்ணிய பற்றினொடும் ஏழ் என எங்களோடு நன்னிய ஒருவன் கூறும் ஞானம் இவ்வாறு அது வென்று கண்ணிய கருத்தினோர்கள் கதியினை காண்பர் என்றார். கதியினை காண்பது எப்படி? புண்ணியம் பாவம் என்னும் 2 அணு பொருந்த வைத்தே எண்ணிய இவற்றோடு புண்ணிய பாவம் என்னும் 2 அணுக்கள் 5ஐயும் கூட்டுங்க, கூட வைத்து மொத்தம் எத்தனாச்சு? புண்ணியம் பாவம் ஏற்கனவே அணுக்கள் 5 கூட்டின 7, அப்படி 7 என்று எண்ணி இவற்றின்றும் 7 என்று 7 என எண்ணி எங்களோடு நன்னிய ஒருவன் கூறும் ஞானம் இவ்வாறு அது வென்று இந்த எங்களது சமயத்தினோடு பொருந்திய ஒப்பற்ற கடவுளாக இருக்கக்கூடிய அருக பரமன் என்கின்ற இவன் அருளிய ஞானம் இந்த தன்மையத்து என்று அதனை கூட கருதும் கருத்து உடையவர்களே நல்கதியாகிய பொன்னையில் வட்டத்தை போய் சேருவாங்க தெரிஞ்சு. அதனால் எங்களோடு நன்னிய ஒருவன் கூறும் ஞானம் இவ்வாறு. இதுதான் என்னுடைய அருகபெருமான் நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அருகபெருமான் சொன்னதான அவன் அருகபெருமான் பொன்னையில் வட்டத்தில் இருக்கான். அதுக்கு மேலே இன்னொருத்தன் உட்காந்துருக்கான், பரமேட்டி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவ்வளோ இவன் சொன்னால் இந்த நூல் தான் நமக்கு உதவுது. இதுபடி நீங்கள் ஒழுகுனீங்கன்னா உங்களுக்கு பொன்னையில் வட்டம் கிடைக்கும், நல்ல கறி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படாது. அதனால் எங்கள் சமயத்தினோடு பொருந்திய கர்த்தாவான ஒப்பற்ற அருகபெருமன் ஆகிய ஞானம் இத்தன்மைத்து என்று அதனை கூட கருதும் கருத்தை உடையவர்களே நற்கதியாக பொன்னையில் வட்டத்தை காணல் உருவார்கள் என்று சொன்னான் அவன். அதனால் அவனுடைய முக்கியம் 7 என்று ஒருவன் கூறும் கூடிய கொள்கை ஊழ் என்பதனையும் இங்கே 7ஆம் வேற்றுமையாக்கி உரைப்பினும் அது மாதிரி கூறுது. எண்ணிய என்பது இங்கே வினையச்சமாக வச்சுக்கிட்டா தான் சரியாகும். இந்த செய்யும் அணுக்கள் 5உடனும் புண்ணிய பாவத்தையும் கூட்டி மொத்தம் 7 என்பது அவங்களுடைய கண்டனூனுடைய முடிவு என்றும் அது முக்தி முடிவும் என்றும் அங்கே கூறியாச்சு. அதனால் எண்ணுயிர் என்னும் செய்யுள் முதல்ல இந்த செய்யுள்காரும் இதுவரையும் 10 மொத்தம் 10 பாட்டை என்ன பண்ணார்? ஆசீவனுடைய மதத்தை முழுமையாக கூறிட்டார். ஞானம் இவ்வாறு என்பது இவ்வாறு அது அப்படிங்கிறத பாடவேதத்தில் வரும். ஏன்னா சில நூல்களில் இவ்வாறுன்னு சொல்லியிருக்கோம், இவ்வாறு அது என்பதும் 2மே சொல்லலாங்கிறதுக்கு பாடவேதத்தையும் நான் சொல்லியாச்சு. ஆனால் இவ்வளவு இந்த சாசன சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு புராண சிந்தைக்கு செல்வோம். திருச்சி பார்வதி பதையே